விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்தருளும். அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அருளே அதன் அடிப்படையாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறைமக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று விரித்துரைக்க செய்தருளும். அறிவை கடந்த அன்பினால் நாங்கள் நிறுவப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவீராக. ஆமென். எங்கள் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக அழியா புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையிலும் ஒலிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எங்கள் பாவங்களுக்கு காயப்பட்ட உடைய திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொள்கிறேன். அதே அன்பை எம் வாழ்க்கையை வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நவநாள் ஜெபம். ஏழுங்கள் கொடுக்கப்படும், ஏழுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை உங்கள் கருத்துக்களை நினைவுகூருங்கள். இரக்கத்தோடு கேட்டருளும். எங்கள் அன்பான இயேசுவின் திருவிழியை நீரே எங்கள் சட்டம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்களுக்கு துணை. துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல். சோதனை வேளையில்
இந்த திருப்பலியானது நன்றிடுதலாக பிரபு புருஷோத்தமன் அவருடைய பிறந்தநாள் இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஸ்டாலின் ஸ்டெல்லா அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஆண்ட்ரூ அரவிந்தருடைய பிறந்தநாள், ஹாப்பி பர்த்டே. பிரசன்னகுமார், ஆந்தனி மேரி, கேத்ரின் இன்ஃபென்சியா அவருடைய பிறந்தநாள், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் கிவிங் டு மனமேரி, புஷ்பராணி, லிடியா மோவின் ரொசாரியோ மற்றும் கிளமெண்ட் ரொசாரியோ அவருடைய 68ஆம் பர்த்டே இருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே. மற்றும் மார்கரெட் மேரி அவருடைய பிறந்தநாள் இருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே. மரித்த அது ஜான் சூசை ரத்தினம் அவருடைய ஆன்மாவுக்காகவும், தனஞ்சயா மரித்த எல்லா ஆன்மாவுக்காகவும், திருக்கஸ்தலத்திற்கு ஆன்மாவுக்காகவும், மேரி ரோஸ்ரி, சுப்பிரமணி, கேத்ரின் ராபர்ட், யேசுதாஸ், ஞான புஷ்பம் அவருடைய ஆன்மாவுக்காக இந்த திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தாய் திருச்சிக்கானது கேத்ரின் ஆஃப் லபோரே அப்படின்ற ஒரு புனிதருடைய விழா. இவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். இவர் பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக அவர் பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். அதனால அவர் தன்னுடைய ரிலேட்டிவ் வீட்டில் வளர்ந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மனதில் எப்பொழுதுமே ஒரு ஆதரவு இருந்தது. அவருடைய பெற்றோர்கள் இல்லாதனால அவங்க எப்பவும் போயிட்டு மாதா கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, நீ தான் என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜபம் செய்வாங்களாம். கடைசியில் அவங்க ஒரு காங்கிரிகேஷனில் சேர்றாங்க. மாதாவுடைய காங்கிரிகேஷனில் சேர்ந்து சேவை செய்யணும் அப்படின்னு. ஒரு நாள் இரவில் ஒரு சின்ன குழந்தை மாதா கேத்ரின் அம்மாவை கூட்டு போகிற கூட்டு போயிட்டு அங்கே ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்ச பிறகு அங்கே ஒரு ஒளிமனமான ஒரு பெண், அந்த பெண் ஒரு உலகத்து மேலே அப்படி நின்று இருக்க மாதிரி. இது தெரிஞ்ச இந்த ஸ்டாச்சு பார்த்துருக்கீங்களா? பாருங்க, கீழே என்ன தெரியுமா? ஒரு உலகத்து மேலே ஒரு பாம்பு அப்படி சுற்றிட்டு இருக்கோம். அது மேலே அந்த பாம்பை மெரிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிக்சர் ப்ளஸ் அவங்க மேலே கிரீடத்து மேலே ஒரு 12 பேர் நின்று இருக்கிற மாதிரி ஒரு கனவு அவங்க காண்றாங்க. இந்த பிக்சர் இமாக்குலேட் கன்செப்ஷன் சர்ச். இமாக்குலேட் கன்செப்ஷன், நானே அமல உத்பவி அப்படின்ற இந்த பொருள் இந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்தபடி மாதா நிறைய முறை அவங்களுக்கு காட்சி கொடுத்த மாதிரி அவங்களுடைய வரலாறுல எழுதியிருக்காங்க. கிறிஸ்தவர் அவர்களே, இந்த ஸ்டாச்சுக்கு காரணமே இந்த புனிதர் தான். அது இல்லாமல் இந்த பதக்கம் போடுவாங்க தெரியுமா? சின்னதாக ஒரு பதக்கம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாக்குலேட் கன்செப்ஷன் இருதய மாதா அப்படின்ற ஒரு பிக்சர் இருக்கும். அதுக்கு இவங்க தான் காரணம். இவங்க தான் உலகத்தில் எல்லா இடத்துலையும் மாதா பற்றி இந்த அறிவும் ஞானத்தையும் தந்தவர்கள். இன்று திருச்சபையை நினைவு கூர்ந்து அவருடைய விசுவாசத்தில் நாமும் எப்பொழுதுமே மாதாவுக்கு எப்பொழுதுமே வணக்கத்தை செலுத்தி மற்றும் மாதா மூலியமா ஆண்டவரை நோக்கி நாம் செல்லக்கூடிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவில் மன்றாடி நம்முடைய பாவங்களை ஏற்று மனதாரத்தில் மன்றாடுவோம். எல்லா இறைவனும் சகோதர சகோதரிகளும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா இறைவனும் மீது இறக்கம் வைத்து நம்
இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மண்ணுலகில் நன்மனவர்க்கு அமைதியும் உண்டாகுக. எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம். என்றென்றும் வாழ்பவரை ஆராதிக்கின்றோம். முதல்வனை புகழுகின்றோம். மன்னுத மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம். பரியின் பாலனை புகழுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகிறோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகிறோம். அன்பின் தேவனை போற்றுகிறோம். திருச்சபை காவலை போற்றுகிறோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. மண்ணுலகில் நன்மனவர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் வாழும் திருமகன் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரின்பனால் அவர் எங்களுக்கு புரிந்தவராகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய திரையதைச் சிறந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்முடைய தூயாவியோரோடு ஒன்றாய் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் 4 திசை காற்றுகளும் பெருங்கடலை கொந்தளிக்க செய்தன. அப்பொழுது 4 பெரிய விலங்குகள் கடலில் நின்று மேலெழும்பின. அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை. அவற்றுள் முதலாவது கழுகின் இறக்கைகளை உடைய சிங்கத்தைப் போல் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன. அது தரை நின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் 2 கால்களில் நின்றது. அதற்கு மனித இதயம் கொடுக்கப்பட்டது. அடுத்து வேறொரு 2ஆம் விலங்கை கண்டேன். கரடியை போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது. தன் 3 விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவ்விக்கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விலங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற
இவற்றுக்கு பிறகு இரவில் காட்சியில் கண்ட நான்காம் விலங்கு அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வல்லமையும் கொண்டதாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாக நொறுங்கி விழுங்கியது. எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளில் 3 வேரோடு பிடுங்கப்பட்டன. அந்த கொம்பில் மனித கண்களைப் போல் கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணையில் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழும்புகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பிலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசிய பெருமை மிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சுரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீடிக்கப்பட்டது. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாருக்கும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. அல்லவே என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். என்னென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். நிலத்தில் தளிர்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்னும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே நீர்வாழ் உறவினரும் உயிரினங்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். வானத்து பறவைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடு
தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிய மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே முக புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிரியதற்கு நன்றி செலுத்துகிறதுக்காக நீங்கள் அனைவரும் இங்கே வந்து கூடி இருக்கிறீர்கள். என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிய மாட்டாது என்று கூறுகிறார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அப்படி நம்ம இந்த ஹிஸ்ட்ரியில் பார்க்கும் பொழுது உலகத்தில் வந்து 15th செஞ்சுரியில் மேலே தான் நிறைய சயின்டிஃபிக் இஷ்யூலாம் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அரசர்கள் தான் வாழ்ந்துருந்தாங்க. ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் பிறந்த பின்னர் இந்த 2 சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது எதெல்லாம் வந்து உலகத்தில் மனிதன் படைத்தானோ அதெல்லாம் இழந்து தான் போச்சு. எதுவுமே நிலையாக நிற்கவே இல்லைங்கிறது. இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எப்படி மனிதர்கள்லாம் எழுந்தாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அது ஒரே ஒரு விஷயம் தான் வர சொல்லுது, பயம். ஒரு பயத்தினால்தான் மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கை எழுதுறான் அப்படின்றது வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு படைக்கப்பட்ட அனைத்து படைப்பும் மனிதர்களால் படைக்கப்பட்ட அனைத்துமே அது ஒரு நாள் எழுந்து போயிட்டே இருக்கு. பாருங்களேன், ரேடியோ கண்டுபிடிச்சாங்க, இன்னைக்கு ரேடியோ இருக்கா? இல்லை. டிவி கண்டுபிடிச்சாங்க, இன்னைக்கு டிவி இருக்கா? இருக்கு. பட் என்ன மாதிரி டிவி? ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது, அது போயிடுச்சு. இப்போ வேற அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல் வந்தது, சின்ன மொபைல் ஒன்று லாங்காக ஒன்று இருந்தது. இப்போ அந்த மொபைல் இல்லை, இன்னைக்கு வேற மொபைல் வந்துச்சு. அதாவது நம்ம மனிதன் படைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து இன்னொன்று அதுக்கு மேலே டெவலப் பண்ணி போயிடுறாங்க. ஒரு சின்ன கதை, இந்த பயம்ன்றது வந்து மனிதனை எப்படி வந்து துரத்துது அப்படின்னு. ஒரு ஹைலி டேலண்டட் ஒரு பர்சனு, அவருக்கு நீங்கள் எந்த போட்டு கொடுத்தாலும் அவர் ஆவி போட்டு எடுத்துருவார். நீங்கள் எந்த மாதிரி போட்டு கொடுத்தாலும் அவ்வளோ டேலண்டடான பர்சன். அதில் அவருக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க, யார் வந்து கூட்டு வந்து திறக்கிறாங்க இத்தனை ஒரு நிமிஷத்தில் வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 1 லட்ச ரூபா பணம். அதில் வந்து அவர் வராரு, உடனே டக்குன்னு போட்டு திறந்துடுறாரு. அதாயிட்டு பேருக்கு வேர்ல்டு வைடாக ஒரு இது வைக்கிறாங்க, காம்படிஷன் வைக்கிறாங்க. அதில் வந்து 1 crore. நீங்கள் இந்த மூவியில் இதெல்லாம் டிவிலெலாம் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம். தண்ணியெலாம் போட்டுருவாங்க, செயின்லாம் போட்டுருவாங்க, உடனே திறக்கணும் அந்த மாதிரிலாம். ஸோ 1 crore கொடுக்குறோம், அது வந்து ஒரு போட்டிருப்பாங்க, அது திறக்கணும் அப்படின்னு சொல்லி. அதையும் டக்குன்னு திறந்துடுறாரு. அதாயிட்டு பிறகு 10 crores வந்து ஒரு போட்டி. உலகத்திலே ரொம்ப ஹைலி டேலண்டடாக இருக்கிறவங்களை வந்து கூப்பிட்டு அவங்க போட்டு திறக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, ஒரு 2 minutes தான் டைம். இந்த 2 நிமிஷத்தில் அவங்க போட்டு திறந்துட்டு வெளியே வந்துடணும், இல்லைன்னா அவங்க உள்ளவே ஜெயிலில் இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு போட்டி. உடனே உள்ளே போகிறாங்க. உள்ளே போன ஆரம்பிக்குது, திறக்க முடியவே இல்லை. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியில் வந்து ஒரு மாதிரி பண்ண மாதிரி இருக்கும். அம்மா வாலண்டியர்ஸில் எடுத்துடுறாங்க, அவரை வெளியே எடுத்துடுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன்னா இவ்வளோ டேலண்டட், நீங்கள் இவ்வளோ போட்டெல்லாம் திறந்துக்கு ஏன் திறக்க முடியல உங்களால் அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், என்னால் முடியவே இல்லை. அப்போ அவரே கேட்குறாரு, என்ன மாதிரி போட்டிது, நீங்கள் என்ன மாதிரி போட்டீங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போட்டே போடல, நாங்கள் சாத்தவே இல்லை, சும்மா அப்படி தான் வச்சுருந்தோம் அப்படின்னு. கிறிஸ்துவ இதுதான் நம்முடைய வாழ்க்கை. சில நேரத்தில் வந்து நம்மளுக்குள்ளவே நம்ம ஒரு போட்டுக்குவோம். அதை வந்து திறக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப முயற்சி பண்ணணும். நம்முடைய வாழ்க்கை கூட இப்படி தான். எதெல்லாம் வந்து நம்ம வந்து உரிமையோடு நம்ம இயற்கையோடு நம்ம வாழணுமோ அந்த வாழ்க்கை நம்ம வாழாமல் நம்மளுக்குள்ள ஒரு போட்டுக்கணும். அந்த போட்டு என்ன மாதிரி அப்படின்னா நல்லது கெட்டதுன்றது. கெட்டதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம போட்டு நம்மளே நம்ம வந்து சாத்தியம். என்னுடைய வார்த்தை வந்து விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிய மாட்டார் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா 2000 வருஷம் ஆனதுக்குள்ள கடவுள் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தையும் அப்படியே அச்சு
போட்ட மாதிரி அப்படியே நம்ம கண்ணு முன்ன அப்படியே நிற்கிது. இன்னைக்கு உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து அவருடைய வாழ்க்கையில் திருந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பவர் எல்லாமே கடவுளுடைய வார்த்தைனால் தான். கடவுளுடைய வார்த்தை வந்து அது வந்து ஒரு உயிர். அது அந்த உயிர் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உயிரில் சேரும் பொழுது எப்படி ரத்தத்தில் நம்ம சாப்பிட்றது எப்படி கலந்து போதோ அதுபோல் கடவுளுடைய வார்த்தை வந்து நம்முடைய உயிரில் கலந்து பொழுது அதில் ஒரு புதுதான உயிர் வந்து தொடரும். கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இன்னைக்கு உலகத்தில் வந்து மனிதர்கள் அவர்களை மாற்றி கொண்டு திருந்து கெட்டவர்களெல்லாம் நல்லவரானதுக்கு காரணம் கூட வந்து கடவுளுடைய வார்த்தை தான். கிறிஸ்துவர்களே, எப்போ நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தை நம்ம கேட்குறோமோ அந்த அந்த கேட்கறதுக்கு வந்து அதுக்கு ஒரு சக்தி வேணும் நம்மகிட்ட. அது ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம் வேணும். கடவுளுடைய வார்த்தை கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரு மனிதனுக்கு கடவுளுடைய வார்த்தை கேட்கறதுக்கு வந்து தைரியம் இல்லைன்னா அவனால் வந்து தொடர முடியாது. ஏன்னா அவன் பயந்துக்கிட்டே வாழணும். நிறைய பேர் வந்து பயந்து தான் வாழ்கிறாங்க தவிர அந்த உயிரோட இருக்கிற மாதிரி அவங்க வாழ்றதில்லை. காரணம் என்ன அப்படின்னா அந்த பாவன்ற ஒரு அந்த அந்த பாவன்ற ஒரு பொருள் வந்து நம்மளை வந்து அப்படியே நசிக்கிட்டே இருக்கும். கிறிஸ்துவர்களே, இன்று வந்து கடவுள் வந்து விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். அது உண்மைதான். உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிந்து போகும். ஆனால் கடவுளுடைய வார்த்தை அதுக்கு வந்து சாவே கிடையாது. அது வந்து நிரந்தரம். ஆகையினால்தான் எதெல்லாம் நிரந்தரமாகுதோ அதுக்கு தேடிதான் நம்ம போகணும். எது நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தரம்? நம்மளுடைய இருக்க பொருட்களா, இல்லை நம்மளுடைய இருக்கிற அறிவா, இல்லை நம்மளுடைய இருக்கிற வந்து சொந்த பந்தங்களா? நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே வந்து உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. நம்மளை பெற்றோர்களும் ஒரு காலம் இருக்கும், அவங்களும் போயிடுவாங்க. நம்ம அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் குடும்பத்தில் இருக்கவங்க கூட ஒரு நாள் அவங்களும் போயிடுவாங்க. நண்பர்களும் ஒரு நாள் போயிடுவாங்க. மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாருமே பாசிங் தான். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இருக்கும் பொழுது நம்ம ஏன் வந்து நம்ம தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி வாழ்றோம்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? கிறிஸ்துவர்களே, என்னுடைய நற்செய்தியில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அவர் தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தை தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் உண்மையான உயிர். இந்த உயிரை பெற்றுக்கொள்பவர்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அதனால என்னுடைய நற்செய்தியில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையும் அவர் தான் வார்த்தை. கடவுள் தான் வார்த்தை, வார்த்தை தான் கடவுள். அதனால எப்பொழுது அந்த கடவுளுடைய வார்த்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை ஏற்று நம்ம உணவு மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள அந்த உண்மையான ஒரு உயிர் வரும். அந்த பயம் போய் நம்மளுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து நம்ம ஒரு புது வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். கிறிஸ்துவர்களே, என்னுடைய நற்செய்தியிலே சொன்னபடி நாம் எப்பொழுதுமே நிரந்தரமான வாழ்க்கைக்கு வந்து தேடிக்கொண்டு போகிறோம். நிரந்தரமான வாழ்க்கை, அது எது நிரந்தரமான வாழ்க்கை அப்படின்னா அது வந்து கடவுளுடைய வார்த்தை. அந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணால் அன்பாக இருக்க செய்யணும். நம்ம எப்போதுமே அன்பாக இருக்கிறதுக்கு, மற்றவர்களை மதிக்கிறதுக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்ம எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக வந்து சேவை செய்யப்படுறது கூட அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் நிரந்தரம். ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து பாருங்களேன். எப்போனா 10 வருஷம் 20 வருஷம் ரொம்ப நினச்சி சொல்லுவாங்க, அந்த சமயத்தில் எனக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுத்தாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க சொல்லலை கூட அந்த நல்லதுன்றது வந்து அப்படியே எங்கன்னா ஒரு இடத்துல எழுதிருக்கு. கிறிஸ்துவர்களே, இன்றைக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எது அப்படின்னா, எதெல்லாம் வந்து கடவுளுக்கு சார்ந்ததாக இருக்குது, அது நிரந்தரமாக இருக்குது, அதை வந்து நம்ம செஞ்சுட்டு போகணும். அதுதான் வந்து கடவுளுடைய விசுவாசம். நம்ம கடவுளுக்கு விசுவாசம் வைக்கும் பொழுது கடவுள் வந்து சில ஞானங்கள் நமக்கு கொடுப்பார். அந்த ஞானம் என்ன அப்படின்னா, ஒருவரை அன்பு செய்வதும், அதில் வந்து நம்மளுடைய இருப்பதை நம்ம பகிர்ந்து கொண்டு வாழ்வதும். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிரந்தரம், கெட்டது எதெல்லாம் இருக்கும் அது நிரந்தரமே கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு பொருள், இப்போ மொபைல் எடுத்துக்காங்க. மொபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லதுன்னு தான் படைச்சாங்க. இன்றைக்கி அது நல்லதுன்றதோட அது கெட்டதை தான் வந்து நிறைய பேர் உபயோகிச்சுருக்காங்க தவிர அது நல்லதாக மாறலாம். ஒரு காலத்தில் வந்து ஜனங்க எப்படி மதிப்பு விடுவாங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களை பார்த்து பயப்படுவாங்க. இப்போ நல்லவங்களை பார்த்து யாரும் பயப்படுறதில்ல. ஏன்னா
இன்னைக்கு வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் வந்ததுனால எது நல்லது கெட்டதுன்னு புரிந்து கொள்ள தன்மையும் இல்லை. அது இல்லாமல் அந்த நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு நிற்கிறதுக்கும் அவங்களால முடியல. காரணம் என்ன அப்படின்னா அந்த தீமைன்றது வந்து நம்ம இடத்துல இருப்பதுனால அந்த நல்லதுக்கு வந்து அந்த என்ன சொல்றது நம்ம வேல்யூ கொடுத்ததில்ல. அதுக்காக கடவுள் இல்லை அப்படின்ட்டு இல்லை, கடவுள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பார், கடவுள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கார். நம்ம சொல்கிற பேசு, நம்ம செய்யக்கூடிய செயல், நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே கணக்கில் இருக்கும். அதுக்கு நம்ம எப்போதுமே நம்ம கணக்கு கொடுக்கணும் தான். ஆகையினால ஆண்டவர் இயேசு சொன்னதை விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிந்து மாட்டாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடவுளுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது கடவுள் நம்மளுக்கு விசேஷமான ஆசீர்வாதம் தருவார். அந்த மன திருப்தியும் நிம்மதியும் சமாதானம் கடவுள் கொடுப்பார். இதை தேடித்தான் நம்ம போகணும். இதுதான் நிரந்தரமானது நம்ம வாழும் வரையும். அதனால இந்த திருவள்ளுவர் மண் ஜபிப்போம். ஆண்டவரே, நமக்கு தேவை இருக்க இந்த நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு தந்து எப்பொழுதுமே நம்ம அமைதியாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை தந்து இயேசுவின் இதயத்தை போல நம்ம வாழக்கூடிய அந்த ஆசிரியர் தற்படி கடவுள் மன்றாடுவோம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டிருந்தோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் சிங்கராயர், பேராயர், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்பவும் அயராது ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தள்ளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசியை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இருதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறுதி ஆண்டு விடுவோம். இறக்கமுள்ள இறைவா, உம்மை மன்றாடும் திருச்சபையின் ஜெபங்களும் உமதவாறு செய்தருளும். எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னின்று நாங்கள் கேட்பதை தந்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கருவில் காணிக்கை எம்மை முழுமையாகவே மனம் தருவேன். காணிக்கை எம்மை முழுமையாகவே இன்று மலராய் மலர்ந்து உன்னை உயிராய் கலந்து வருவேன் உன்னன் வெள்ளினைந்து தருவேன். காணிக்கை என்னை முழுமையாகவே
ஒப்புக்கொள்ளும் திருப்பலி எல்லாரும் தந்தையாக ஏற்றதாகபடி செல்லுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. பேர்மிக்க தந்தையர் மாதம் திருமகனுடைய இதயத்தில் சொல்லக்கூடிய அன்பை நீர் கண்ணோக்கியர்களும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கையுமால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது அகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே பரிசுத்தே எல்லாம் தீரைவா எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துடைய எந்நாளும் விடுதலாக நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பெரும் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகழ்ந்து கொள்ளுமாறு செய்தருளினார். ஆகவே தூதரான தூதரமாரியின சொல்வோர் ஆட்சிபுரம் மற்றும் ஆனகசேனைகள் அனைவரோடும் சேர்ந்து நாம் நமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீயாகவே தூய்மனத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கவை மாறுவனமாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணவே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
இறைப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதிகளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகில் பரவியிருக்கும் உமது திருவாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட், எல்லா திருநிலையராகிற அனைவரோடும் உமது திருவாவில் அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்து எதிர்நோக்கும் கோவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண் ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கணித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உகந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவிட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கண்ணியமாய் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு வரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவில் அன்பின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் என தருகிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம் மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம் மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் அருமை நண்பனே, என் வாழும் தெய்வமே, உனக்காக வாழ்கிறேன், உன் பெருமை பாடுகிறேன். இயேசுவே, என் இயேசுவே. என் அருமை நண்பனே, என்னில் வாழும் தெய்வமே, உனக்காக வாழ்கிறேன், உன் பெருமை பாடுகிறேன். இயேசுவே, என் இயேசுவே.
நண்பர்களாய் வாழ்வதிலே நட்பு உண்டு என்றார். அப்படியே வாழ்ந்தவனை எப்படி நான் அழைப்பேன்? நண்பனுக்காய் வாழ்வதிலே நட்பு உண்டு என்றார். அப்படியே வாழ்ந்த உன்னை எப்படி நான் அழைப்பேன்? இறைமகனும் நீயல்லோ, மனித மகன் நானல்லோ, மனித மகன் நானல்லோ. எனினும் நான் உனக்காக வாழ்கிறேன், உன் பெருமை பாடுகிறேன். இயேசுவே, என் இயேசுவே. கனி கொடுக்கும் மரமெல்லாம் நல்ல மரம் என்றார். வாழ்வழிக்கும் உன்னை நான் என்ன மரம் என்றேன்? கனி கொடுக்கும் மரமெல்லாம் நல்ல மரம் என்றார். வாழ்வழிக்கும் உன்னை நான் என்ன மரம் என்றேன்? பச்சை மரம் நீயல்லோ, பட்ட மரம் நானல்லோ, பட்ட மரம் நானல்லோ. எனினும் நான் உனக்காக வாழ்கிறேன், உன் பெருமை பாடுகிறேன். இயேசுவே, என் இயேசுவே, என் அருமை நண்பனே, என் வாழும் தெய்வமே, உனக்காக வாழ்கிறேன், உன் பெருமை பாடுகிறேன். இயேசுவே, என் இயேசுவே. நண்பர்கள் வாழ்வதிலே நட்பு உண்டு என்றார். அப்படியே வாழ்ந்தவனை எப்படி நான் அழைப்பேன்? நண்பர்கள் வாழ்வதிலே நட்பு உண்டு என்றார். அப்படியே வாழ்ந்தவனை எப்படி நான் அழைப்பேன்? இறைமகனும் நீயல்லோ, மனித மகன் நானல்லோ, மனித மகன் நானல்லோ. எனினும் நான் உனக்காக வாழ்கிறேன், உன் பெருமை பாடுகிறேன். இயேசுவே, என் இயேசுவே, என் அருமை நண்பனே, என் வாழும் தெய்வமே, உனக்காக வாழ்கிறேன், உன் பெருமை பாடுகிறேன். இயேசுவே, என் இயேசுவே. இயேசுவே, என் இயேசுவே, இயேசுவே, என் இயேசுவே. என்றோம். இன்று முதல் எங்கள் நிலைய சொல் செயல்களும் நாங்கள் படும் துன்பங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூயோடு வாழ துணை செய்தலும் எல்லாற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் அவர்களாக இருக்க தயை புரியும். ஆமேன்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த நல்சாதனைகளை புனித பாஸ்தல் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரத்தில் அவரை காண கற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நோயாளிகளை ஆசிர்வதில் செபிப்போமாக. ஆண்டவரே, உடைய நோய் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணப்படும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசை பெற தலைவணங்குமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல் ஃப்ரைடே. தேங்க்யூ. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ஆங்கிலத்திலும் 5:45க்கு தமிழ் திருப்பலிக்கும் 6 மணிக்கு முடிஞ்சிடும். அதாகிட்டு பிறகு இங்கே ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால இங்கே யூடி காலர் அசம்பிளி ஸ்பீக்கரும் மற்ற எம்எல்ஏ ஆர்ச் பிஷப் அவங்களாம் இருப்பாங்க. ப்ரோக்ராமில் கலந்துக்கிற விருப்பம் இருக்கும், கலந்துக்கலாம். தேங்க்யூ. Soy